அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலும் இருந்தும் தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், கெட்ட கனவு என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து. இன்று நாம் பார்க்கின்றோம், அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் கனவு கண்டால் அதற்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவார்கள். சூரா யூசுஃபிலே பார்த்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறை கைதிகள் கண்ட கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த நாட்டு மன்னன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி விளக்கம் சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகின்றார்கள், இது எனக்கு என் இறைவன் கற்றுக் கொடுத்தது. இறைவன் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகி வராமல் உடனே கனவுகளை பற்றி நாம் எடுத்துக்கொண்டால், நாம் யார்கிட்ட போய் கனவுல பாம்பு பார்த்தேன், பாம்பு பார்த்தியா ரொம்ப நல்லது, யாராச்சும் மௌத்தா போற மாதிரி பார்த்தேன் அது நல்லது, அதாவது கெட்டதெல்லாம் நல்லது என்றும் நல்லது எல்லாம் கெட்டது, கல்யாணம் மாதிரி பார்த்தேன், இல்லை அப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்த்தா வீட்டுல யாராச்சும் மௌத்தா போயிடுவாங்க, இப்படி சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டா வீட்டுல யாராச்சும் மௌத்தா போயிடுவாங்கன்னு உங்களுக்கு சொன்னது யார்? அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரா? அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லாத ஒன்றை நாம் அதை கனவுக்கு விளக்கம் சொல்றேங்கிற பேர் வழியாக நாம் சொல்லுகின்றோம். இவ்வாறு கனவுகளுக்கு விளக்கம் என்று தமிழ்ல ஒரு புத்தகம் இருக்கின்றது. ஏனைய சமைத்து பார் எப்படி மாதிரியான பிரமத புத்தகங்கள் அல்ல, மார்க் அடிப்படையில இஸ்லாத்தின் அடிப்படையில அவங்க என்ன செய்யறாங்க, கனவுகளின் விளக்கம் என்றதை எடுத்து படிச்சா முதல் பக்கத்தை கடைசி வரைக்கும் எல்லாமே போய் எந்த ஒரு ஆயத்தும் இல்லை, எந்த ஒரு ஹதீஸும் இல்லை, கனவுகளுக்கு விளக்கம் சொல்றாங்களாம். ஆகவே இந்த கனவு சம்பந்தமாக ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கின்றான். கெட்ட கனவு ஷைத்தானின் புறத்தில் இருந்து, அதை நீங்கள் நம்பாதீர்கள், அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றலை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனையை கொண்டு போடுவான். நீங்கள் வேற செயல்களில் இருக்கும் பொழுது இப்படி வராது. உங்களுடைய அடுப்பிலே என்ன இருக்கின்றது, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே விளையாடுகின்றார்கள், நேத்து நம்ம என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன சமைக்க போறோம், மணி எத்தனை ஆயிடுச்சு, எதிரே இருப்பவர் என்ன சட்டையை போட்டிருக்கிறார். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அந்த பல நிறம் கலந்த ஒரு ஆடையை ஒரு நாள் அணிந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், பல நிறம் கலந்த ஒரு ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகைக்கு அணிந்து சென்றார்கள். திரும்பி அந்த ஆடையை கழட்டி வீசி எறிந்தார்கள். எரிந்து விட்டு சொன்னார்கள், என்ன ஆடை இது, என்னுடைய சிந்தனையை எங்கெங்கோ கொண்டு செல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட அந்த பல வண்ணங்கள் எதிரே தொழக்கூடிய ஒரு முதுகிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள், இதை வைத்து ஷைத்தான் நாம் எத்தனை ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதையும் இமாம் என்ன ஓதி கொண்டிருக்கிறார் என்பதையும் மறக்கடித்து விடுவதும் ஷைத்தானுடைய ஒரு ஆற்றல் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஷைத்தான் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய அமல்களை நாம் செய்யாமல் இருக்க தடை செய்யவும் ஆற்றலுடையவன். நம்முடைய அந்த சிந்தனையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு மறக்கடிக்க செய்யவும் ஆற்றலுடையவன். அதனால் தான் எத்தனை ரக்காத் தொழுதோம் என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுவதற்கு ஷைத்தான் தான் காரணமாக இருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் உறுதியானவற்றில் நிலையாக இருங்கள். 3 ரக்காத்னா 3 ரக்காத்துல உறுதியா இருங்க. இறுதியிலே 2 சஜிதா செய்யுங்கள். அத்தஹியாத்தின் பொழுது இறுதியிலே 2 சஜிதா நீங்கள் செய்தால், ஒரு ரக்காத்து நீங்கள் குறைவாக தொழுதால் அந்த ஒரு ரக்காத்துக்கு இந்த 2 சஜிதா பரிகாரமாக அமைந்துவிடும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய சிந்தனையில் குழப்பம் ஏற்படுத்திய ஷைத்தானுக்கு கசையடியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஆகவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையிலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளையும் ஷைத்தானுடைய ஆற்றல்களையும் இனம் கண்டு அதை முறியடிக்கக்கூடிய விஷயங்களை மூமின்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விளங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.